செத்த இடம் எது, பிறந்த இடம் எது? ஏன்பா வீணான வேலையெல்லாம் போகிறேன்? செத்த இடமும் சுழி தான், பிறந்த இடமும் சுழி தான். சரி. ரெண்டுமே உன்னுடைய மரணமும் ஜனனமும் நடக்கிற இடம் எங்கடனா மனிதனுக்கு சுழியில் தான் நடக்குது. அதனால தான் சொன்னான், சுற்றியே அலைவதில்லை சூற்றம் சூற்றம், சுழியிலே நின்றாலே மோட்சம் மோட்சம். அப்போது ஒரு தாயினுடைய கருவில் ஒரு ஆணும் பெண்ணும் 10 வாட்டி இணைஞ்சால் கூட கருத்தரிக்காது. ஏன்னா ஸ்தூல விந்து ஆகப்பட்டதுக்கு கருத்தரிக்கிற வாய்ப்பு கிடையாது. ஸ்தூல விந்தோட சூட்சும விந்து சேரணும். அது நியூட்ரல் பேஸ்ட் மாதிரி அது. சூட்சும விந்து சேரும்போது தான் கருத்தரிக்கும், ஒரு பெண்ணால் தரிக்க முடியும். அப்போ இந்த சூட்சும விந்து தான் கருத்தரிச்சு உருவமாக வந்தது. ஆனால் இதுவே தான் செத்து போகுது, திருப்பி அதுவே சூட்சும விந்துவாக மாறுது. அதனால் பிறந்த இடமும் சுழி தான், இறந்த இடமும் சுழி தான். இங்கேருந்து போச்சுன்னா உயிர் போச்சு. அதனால் பிறந்த இடமும் செத்த இடமும் சுழிமொழி. நம்ம மனசில் உதிர எண்ணங்கள் வந்து நம்ம விதியாலையா இல்லை மதியாலைங்களாயா? விதியாலையும் இல்லை, மதியாலையும் இல்லை, உன் புலனால் வருது. இந்த பாடம் பண்ணுறோம்னா ஐயா, இந்த வழியில் போகும்போதே நம்ம மனசு வந்து எந்த மாதிரி நிலையில் நம்ம வச்சுக்கணுங்க ஐயா? கட்டுப்பாடாக வச்சுக்கணும். அதான் எப்படி? கண்டவங்கக்கிட்ட உறவாடக்கூடாது. சரிங்க ஐயா. ஒழுக்கமாக வாழணும். நான் உழைச்சி நான் சாப்பிடணும், அடுத்த உழைப்பில் நான் வாழ மாட்டேன். என்னால் முடிஞ்சால் 10 பேருக்கு உதவி செய்வேன், என்னால் முடியலன்னா நான் யாருடைய உதவியிலையும் வாழ மாட்டேன், செத்து போயிடுவேன் அப்படின்னு வாழணும். யாருடைய வாழ்வுலையும் நம்ம வாழக்கூடாது. நம்மளுடைய உழைப்பில் தான் மரண தருவாய் வரைக்கும் என் உழைப்பில் தான் நான் சாப்பிடுவேன்ற தைரியத்தோடு வாழணும். தாயினுடைய உழைப்பிலையோ தகப்பனுடைய உழைப்பிலையோ மற்றவனுடைய உழைப்பிலையோ வாழறோம் மனிதனே கிடையாது, அது மிருகம். மனிதன்றவன் சுயமாக வாழறவன் தான் மனிதன். தான் உழைச்சி தான் வாழணும். தன்னால் முடிஞ்சால் பிறகு கொடுக்கணும். முடியலையா, யாருக்கும் கொடுக்கலனாலும் பரவாயில்ல, உன்னோட நீ யாரையும் எதிர்பார்க்காம நீ வாழணும். அதான் வாழ்க்கை. காலையில் சாயந்தரம் நான் குளிச்சுட்டு பூஜை பண்ணுவோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நீ தண்ணியில் இல்லை, தரையில் இருக்கிற. ஆனால் தரையில் இருக்கிறவன் 2 வேளை போய் குளிச்சுட்டு தான் நான் சாமி கும்பிடணுன்ற. அதனால் உனக்கு என்னடா வரும்? தண்ணியிலேயே இருக்கிற தேரை வந்து என்னடா கண்டுது அது அப்படின்ற. அதனால் சொல்கிறாரு, காலை மாலை நீரிலே மூழ்கும் அந்த மூடர்கள் காலை மாலை நீரிலே கிடந்த தேரை என்பெறும் காலமே எழுந்திருந்து கண்கள் 3இல் ஒன்றினால் மூலமே நினைப்பராகில் முத்தி சித்தி உண்டாகுமே. மூலத்தை நினைக்கணும். முக்தி ஓணும் சக்தி ஓணும்னுட்டு உலகம் ஃபுல்லாக மனுஷன் திரியிறானே தவிர வெளியே போய் கண்டதை தேடியும் தெரிஞ்சு முக்தியும் கிடைக்காது, மோட்சமும் கிடைக்காது. அவனுக்குள்ளே இருக்கிற மூலப்பொருளை நினைக்கணும். அந்த மூலப்பொருள் தான் சிவத்தோடு போய் சேர்க்கணும். சேர்த்தால்தான் 2 பொருள் சேரும்போது தான் முக்திக்கும் மோட்சத்துக்கும் வழி. அதனால் சொல்கிறார் திருமூலர், இருட்டறை மூலையில் இருந்த கண்ணி குருட்டு கிழவன் கூடல் குறித்து குருட்டினை நீக்கி மருட்டி அவளை மனம் புரிந்தாள்ன்றார். இதுக்கு என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்பக்கம் மாயை என்ற மகாவிஷ்ணுவனுடைய மூச்சு இருக்குது. அதை முன்பக்கம் போனால் அந்த அம்பாள் போய் சிவத்தோடு சேர முடியாது. அதனால் மடைமாறின்னு பேர். பின்பக்கமாக எடுத்துன்னு போனோம். அதை எடுத்துன்னு போய் சிவத்தோடு சேர்த்தீங்கன்னா சிவன் கண்ணு தெரியாத காலமெல்லாம் காத்துங்கிறாரு அம்பாளை பார்க்கறதுக்கு. இந்த அம்மா போய் நின்ன உடனே அவருக்கு இந்த சக்தியால் கண்ணு வந்துச்சு. கண்ணு வந்ததால் தனக்குள்ளே தன்னை சேர்த்துக்கினாரு, இணைச்சிக்கினாங்க, கல்யாணம் பண்ணிக்கினாங்க. இந்த பிரிஞ்சு போயிருந்த 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கினதுக்கு காரணமாக இருந்த இந்த பிள்ளையை நடுரோட்டில் விடுவாங்களா, அந்த பிள்ளையை தனக்குள்ளே சேர்ப்பாங்க. அந்த தனக்குள்ளே சிவத்தோட சக்தியோடும் அந்த ஜீவன் சேரும்போது தான் முக்தி மோட்சம் கிடைக்கும். இதுதாண்டா முக்தி மோட்சத்துக்கு வழி அப்படின்றார். அப்படிப்பட்ட வழியெல்லாம் நமக்கு சொல்லி கொடுத்து கூட நம்ம சீரான மொழியில் போல பட்டினத்தார் சொல்கிறார், மூலத்தில் உதித்தெழுந்த முக்கோண சக்கரத்துன் வாழைதனை போற்றாமல் மதிமறந்தேன் பூரணமே. உந்தி கமலத்து உதித்து நின்ற பிரம்மாவை சந்தித்து காணாமல் தட்டெழுந்தேன் பூரணமே. உந்தி கமலத்து உதித்து நின்ற பிரம்மாவை சந்தித்து ஒவ்வொரு ஆதாரத்துக்கும் உங்களுக்கு பாடம் கொடுக்குறார்.
அந்த ஒவ்வொரு ஆதாரமும் நீங்கள் அந்த 5 நிமிஷம் அங்கே நின்று போகும்போது ஒவ்வொரு தெய்வ துணையும் உங்களுக்கு கிடைக்கும். அந்த ஒவ்வொரு தெய்வ துணையும் கிடைக்கும் போது கடைசியில் சகசிராரம் ஏறும்போது அந்த சகசிராரத்தில் நீ போய் இணையும் போது உங்களுக்கு முக்தி கிடைக்கும். அதுக்காக முயற்சிகளை நீங்கள் பண்ணிக்கினே இருக்கணும். அந்த முயற்சியிலேருந்து பின் வாங்கவே கூடாது. அப்படி வாங்கினீங்கன்னா நீங்கள் அதை அடைய முடியாது. அதனால் ஏணிப்படி மாதிரி அது. மூலாதாரம், சுதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசித்தி, ஆக்ஞை, சகசிராமம் 7 ஸ்தானங்கள் இருக்குது. அந்த 7 ஸ்தானத்துக்கு உன்னுடைய சுவாசமாகப்பட்டது போய் அடங்கணும். 7வது ஸ்தானத்தில் அடங்கணும். அப்படி அடங்கச்சின்னா தான் ஞானம் கிடைக்கும். அதை அடங்கணும்னா மனம் அடங்கணும். மனம் அடங்கணும்னா புலன் அடங்கணும். புலன் அடங்கணும்னா செயல் அடங்கணும். இவ்வளவும் ஒன்றோட ஒன்று தொடர்பு உடையது. ஆனால் இது எல்லாம் அடங்கி போச்சுன்னா வீடு இல்லை, வாசல் இல்லை, வேலை இல்லை, வெட்டி இல்லை, சொந்தம் இல்லை, பந்தம் இல்லை. ஆனால் இதையெல்லாம் செய்துக்கின்னு அடக்கி பழகணும். அடக்கி பழகும் போது அது ஒரு நாள் அடங்கிடும் தானாகவே. ஆனால் அடக்கி பழகாமல் ஏதோ இங்கே ஒரு நாள் வரோம், பார்க்குறோம், பேசுகிறோம், போகிறோம், வரோன்றதுனால அது ஞானம் கிடைச்சிடாது உங்களுக்கெல்லாம். ஏன்னா ஒவ்வொரு மனுஷனும் தனக்குள்ளே இருக்கிற பொருளை தான் தேடி எடுக்கணும். பிறரால் கொடுக்க முடியாது. எல்லாரும் சொல்லுவாங்க, நான் கை வச்சா உனக்கு இதாகிடுங்க, நான் கை வச்சா நீ கோடி சொன்னார். இங்கே நான் கை வச்சா யாரும் பிச்சைக்காரனாக தான் போய்க்கிறான், எவனும் பணக்காரனாக கிடையாது. ஏன்னா நானே ஒரு பிச்சைக்காரன் தான். அதனால் யார் கை வச்சா யாருக்கு உன்னுடைய விதி என்ன முடிவு பண்ணிக்குதோ அதனுடைய படி தான் உன்னுடைய வாழ்வு அமைய போகுது. இதை நான் வச்சு உன்னை காப்பாற்றவும் முடியாது, நான் கை வச்சு உன்னை சாகடிக்கவும் முடியாது. ஏன்னா எனக்கு அந்த சக்தியும் கிடையாது. அதனால் இதை மாதிரிலாம் சொல்லி ஏமாத்துறாங்கன்னு போய் ஏமாந்துடாதீங்க. தயவு செய்து உங்களுக்குள்ள உங்களையே ஆராயுங்க, உங்களையே நினைங்க. நீங்கள் தான் பிறக்க போகிறீங்க, நீங்கள் தான் சாக போகிறீங்க. ஒவ்வொரு பிறவிலையும் வரப்போது உங்களுடைய உயிர் தான். உலகத்தில் இருக்கிறவங்க யார் தொடர்பு இருந்ததுன்னா அடுத்த பிறவியில் தெரிய போதில்லை. தாய் தெரியாது, மனைவி தெரியாது, சகோதரி தெரியாது, தாப்பான்னு தெரியாது. அப்போ உங்களை மட்டும்தான் உங்களுக்கு ஒவ்வொரு பிறவிலையும் தொடரும். அப்படிப்பட்ட தொடர்புடைய உயிரை தொடர்பு கொண்டு அதோட உறவாட கற்றுக்கினீங்கன்னா உங்களுடைய ஆன்மா சாந்தி பெறும். அந்த சாந்திக்காக தான் இந்த ஞானம் தேவை. அந்த ஞானத்தை அடையிறதுக்கு முயற்சிகளை பண்ணுங்க, அதில் வெற்றி அடையுங்க. அதுதான் வாழ்க்கையினுடைய முடிவாக இருக்கணும். மாங்குயில் கூப்பிடுதே புது மாப்பிள்ளை வந்து சாப்பிடவும், ஏதுக்கும் இது அஞ்சாதே விழித்திருந்து பாருங்கடி வாழைப்பெண்ணின்னு பாடுறாரு. சரி, புது மாப்பிள்ளை யார்? மதுரை வாழைச்சாமி. ஆமாம். புது மாப்பிள்ளை உயிர், சரி. பழைய மாப்பிள்ளை உடம்பு. சரி. அதனால் குயில் கூவுதான், நாதம் வந்துச்சான். சரி சார். அதனால் குயில் கூவுது. இந்த உயிர் அங்கேருந்து வந்ததான், நீ அதோட போய் சேர்ந்துடு அப்படின்றார். அங்கே போனேன்னா உனக்கு இனிப்பான மாங்கனி இருக்குது, அதை சாப்பிட்டு இறைவனோட கலந்துருக்கலாம் அப்படின்றதுக்காக சொன்னார். சரி. சொல். மெய்ப்பொருள் என்றால் என்ன, அது எங்கே உள்ளது? மெய்யன்றது 2 விஷயத்தில் இருக்குது. மெய்வாய் கண்மூக்கு செவி, இது மனிதர்கள் சொல்கிறது. சரி. மெய்யேன்னா உடல். சரி. இந்த உடலை அடையாளம் இருக்கிறதால இது மெய் அப்படின்றோம். ஏன்னா இதை பார்த்தா தெரியறதா தானே. ஆமாம். அப்போ இது மெய். சரி. மகான்கள் சொன்னால் இதை பொய் அப்படின்னும். சரி. அதனால் சொன்னான், காயமே இது பொய்யடா, சிவ காற்றடித்த பையடா, மாயனாராம் குயவன் செய்த மண்ணு பாண்டம் ஓடடா, உளுத்த நரம்பையும் வெளுத்த சதையும் இழுத்து கட்டிய கூடடா, வெந்த சோத்தையும் நொந்த காய்கறி போட்டடைத்த பையடா, காயமே இது பொய்யடா. காயம்னா உடல். சரி. அப்போ இந்த உடலை அஞ்ஞானிகள்லாம் மெய்யேன்றோம், சரி. மெஞ்ஞானிகள்லாம் பொய்யேன்றோம். அப்போ பொய்யேன்னா மெய் எதுடான்னு சொன்னால் ஆன்மாவும் உயிரும் தாண்டா மெய்யே, இந்த உடல் பொய்யானது அப்படின்னு. அப்போ அவன் சொன்னது சரியா, நம்ம சொன்னது சரியானா அவன் சொன்னது தான் சரியாகுது. ஏன்னா இது பொய்யன்னா ஒரு நாள் இது விழப்போகுது, இது எதுவுமே மண்ணில் பொதிக்க போகிறோம். அப்போ இது பொய்யா தான் போகுது. நேற்று இருந்தது இன்றைக்கி இல்லாமல் போயிடுது. ஆனால் இது பொய்யா போகுது. அது உள்ளகிற பொருள் பொய் இல்லாத பொருள், மெய்ப்பொருள் அது. அதனால் அதை மெய்யேன்னு மகான் சொன்னான். அஞ்ஞானிகள்லாம் இதை மெய்யன்னு சொன்னால், நீ எந்த மெய்யை கேட்குற, எந்த பொய்யை கேட்குற? ஆமாம். ஏமா அவங்க சொன்ன மெய் இதை கேட்குறா. உள்ளே இருக்கிற பொய் மெய் தான் உண்மையான மெய். ஏன்னா அழியாதது மெய், சரி. அழியிறது பொய். சரி. நம்ம அஞ்ஞானிக்கு அழியிறது பொருள் மெய். ஏன்னா அடையாளம் உள்ள பொருள் அது. இதை உள்ளே இருக்கிற பொருளை பார்க்க முடியாது அஞ்ஞானி. அதனால் இந்த தோற்றம் தானே நமக்கு தெரியுது. எங்கள் அப்பா, எங்கள் அம்மா, எங்கள் அண்ணன், என் தம்பின்னு எதை வச்சு சொல்கிறோம்? உள்ளகிற பொருளை வச்சா சொல்கிறோம், உருவத்தை வச்சு தானே சொல்கிறோம். அப்போ இந்த உருவப்பொருள் பொய் பொருள் அப்படின்னா மகான்கள், இந்த உருவப்பொருள் மெய்ப்பொருள்னு அஞ்ஞானி சொல்கிறோம். இவ்வளோதான் வித்தியாசம். ஆத்மா ஆன்மா
இது இது இரண்டும் ஒற்றுமையா வேற்றுமையா? இப்போது எல்லாரும் ஒருத்தரை பார்த்தா வணக்கம்னுவாங்க, ஒருத்தரை பார்த்தா மார்னிங்னுவாங்க, ஒருத்தரை பார்த்தா நமஸ்காரம்னுவாங்க. இப்படி உலகத்தில் ஒவ்வொரு விதமாக ஒவ்வொருத்தரும் சொல்லுவாங்க. ஆனால் நம்ம மட்டும் ஆத்மா வணக்கம்னு சொல்கிறோம். ஏன் இந்த ஆத்மா வணக்கம்னு சொல்கிறோம்? ஜீவன், உயிர், ஆன்மா இது முப்பொருளாக இருந்து தான் நம்மளை இயக்குது. இந்த முப்பொருள் தான் நியூட்டான், புரோட்டான், எலக்ட்ரான்ன்றது. நியூட்டான், புரோட்டான், எலக்ட்ரான்னா என்ன அப்படின்னா காற்று, சத்தம், நெருப்பு இது மூணும் சேர்ந்து தான் நம்மளையும் இயக்குது, இந்த உலகத்தையும் இயக்குது. இந்த முப்பொருளும் சேர்ந்ததான் ஆன்மா. ஆன்மா தான் மனிதனுக்கு கடவுள். அந்த கடவுளை அறியணும்னு சொன்னால் ஆன்மாவை அறியணும் மனிதன். முதல்ல அவனுடைய உயிர் ஏணிப்படி மாதிரி, அந்த ஏணிப்படி மாதிரி இருக்கிற அவன் உயிரை அறிஞ்சால்தான். அதனால தான் நம்ம புக்கை கூட சரம் பார்த்தால் பரம் பார்க்கலாமா அப்படின்னு. சரம்னா உயிர், பரம்னா கடவுள். அப்போ இந்த சரத்தை நீ உன்னுடைய உயிரை நீ பார்த்தீங்கன்னா தான் உன்னுடைய ஆன்மாவை அறிய முடியுன்றதுக்கு தான் அந்த புக்கே எழுதணும். நம்ம அப்படிப்பட்ட ஆன்மாவை அறியறதுக்கு நமக்கு வழி வேணும், வழி தெரியணும். அதனால தான் எல்லாரும் ஒரு விதமாக சொன்னாலும் நம்ம ஆத்ம வணக்கம்ன்றோம். ஏன்னா அழியா பொருளுக்கு வணக்கம் சொல்கிறோம். நம்ம மீதி எல்லாம் உடல் அழிய போகிற உடல். இந்த அழிய போகிற உடலுக்கு வணக்கம் சொல்கிறதில்ல. அழியாத ஆன்மாவுக்கு ஆத்ம வணக்கம்ன்றோம். ஆத்மான்றதும் ஆன்மான்றதும் ரெண்டும் ஒரு பொருள் தாமா சொல்லு. ஐயா, கிட்டுமோ ஞான யோகம், கிட்டுமோ குருவின் பாதம், கட்டுமோ மூலவாசி, காணுமோ கைலை வீடு, எட்டுமோ நாகலிங்கம், ஏற்றுமோ தீபஜோதி, தட்டுமோ பளிங்கு மேடை, தன்னை அறிந்தார்க்கு நெஞ்சே, எட்டுமோ நாகலிங்கம். இது என்ன கடைசியாக அவர் போடுற வார்த்தை என்ன? தன்னை அறிந்தவருக்கு நெஞ்சே. மீதி உலகமெல்லாம் சுற்றி நீ கடவுள் வழிபாடு பண்ணால் கூட உனக்கு இதெல்லாம் எட்டாது. இதெல்லாம் எட்டணும்னு சொன்னால் ஒரு குரு வேணும். அப்போ நாகலிங்கம். அதனால்தான் பட்டினத்தார் சொன்னார், இறையாத தீர்த்தம், உதிராத புட்பம், கருதாத நெஞ்சம் அப்படின்னாரு. இதெல்லாம் எதுக்காகனா எல்லாமே உங்கள்கிட்ட இருக்குது. இந்த லிங்கம்ன்றது உங்கள்கிட்ட போன மாதத்துக்கு 3 மாதம் கூட ஒரு பையன் கேட்டான், இந்த சமாதி மேலே லிங்கம் வச்சுருக்குது எதுக்கு அப்படின்னு. உனக்கு ஏன்டா அந்த வீண் வேலை எல்லாம் அப்படின்னு. ஏன்னா அந்த லிங்கம்ன்றது என்னத்துக்கு ஒரு சமாதியிலையும் வைக்கிறாங்கன்னா சக்தி வேறோவாகவும் சிவம் வேறோவாகவும் இருக்குது. சக்தின்றது கழுத்துக்கு கீழே உடல், சிவம்ன்றது கழுத்துக்கு மேலே இருக்கிற தலை. இது தனித்தனியாக இருந்து தான் நமக்கு இயங்குது. அதனால் எஞ்சான் உடம்புக்கு சிரசே படுதானம் அப்படின்னாங்க. அப்படிப்பட்ட உடலில் சிவபெருமான் இருக்கிறாரு தலையில். அந்த சிவபெருமானும் சக்தியும் இணையணும். இது இணைஞ்சால்தான் நமக்கு மோட்சம். அதை இணைஞ்சவங்களுக்கு தான் அந்த சமாதி மேலே லிங்கம் வைக்கிறதுன்னு சொல்லிக்கிறேன். அப்போது இந்த கருதாத நெஞ்சம் இந்த லிங்கத்தை கட்டணும். அதனால்தான் அவை சொல்லுது, சத்தத்தினுள்ளே சதாசிவம் பார்த்து சுத்தத்தினுள்ளே சிவலிங்கம் பார்த்து. அப்போது சித்தத்தில் அறிவில் பார்க்கணும் சிவலிங்கத்தை, வெளியே பார்க்கக்கூடாதுடா. வெளியே பார்த்தீங்கன்னா சிவலிங்கம் கல்லாக தெரியும், உள்ளே பார்த்தீங்கன்னா சிவலிங்கம் கடவுளாக தெரியும் அப்படின்னுங்க. அப்போது அதை உள்ளே பார்க்கணும். இது யாருக்கு முடியுமே? நெஞ்சே நீ முதல்ல உன்னை அறியணும். உன்னை அறிஞ்சால்தான் இதெல்லாம் சாதிக்க முடியும். உன்னை அறியாத உலகமெல்லாம் நீ சுத்த, நீ உலகத்தெல்லாம் தெரிஞ்சுக்கினீன்னா கூட இது கிடைக்காது உனக்கு அப்படின்றதுக்கு தான் அந்த பாடலில் சொல்லிக்கிறார் அவ்வளோ தெளிவாக. சிற்சபை, பொற்சபை, ஞான சபை வித்தியாசம் என்ன? இது சிற்சபை, பொற்சபை, ஞான சபை வள்ளலார் சொன்னார். சிற்சபைன்றது உருவ மையம், பொற்சபைன்றது உச்சி, ஞான சபைன்றது ஆகாயம். இது 3 சபையை எட்டணும் மனுஷன். அதனால்தான் நான் வீடியோவில் கூட சொல்லியிருந்தேன், 3 விதமான ஜோதிகளை ஒரு மனுஷன் பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஜீவஜோதி, ஆத்மஜோதி, பரஞ்சோதி. இந்த 3 ஜோதியை ஒரு மனுஷன் எவன் ஒருத்தன் பார்க்குறானோ அவனுக்கு முக்தி மோட்சம் நிச்சயம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இதுதான் இந்த 3 ஜோதி இருக்கிற இடத்த தான் அது சொல்லியிருக்குது. சிற்சபைக்குள் பயணிக்கும் போது படிநிலை உண்டாங்க. ஆமாம், படிநிலை 8 படிநிலைகள் உண்டு. பூநூல் போட்டுருந்தப்பாங்க. அந்த பூநூலை ஆணி ஆகட்டம் வந்தால்
மாற்றிடுவாங்க. அதில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக போட்டிருப்பாங்க. ஒருத்தர் 3 நூல் போட்டிருப்பாங்க, ஒருத்தர் 5 நூல் போட்டிருப்பாங்க, ஒருத்தர் 8 நூல் போட்டிருப்பாங்க. அவங்களுடைய இதுக்கு ஏற்ற மாதிரி போட்டிருப்பாங்க. ஆனால் இந்த பூநூல் மேலே நம்ம தண்ணி ஊற்றுறோம், அது அழுக்காகும், அழுக்கு சேரும், அது நாளடைவில் மக்கி போயிடும், அறுந்து போயிடும். ஆனால் அது அறுந்து போனால் வேறு பூநூலை மாற்றிக்கிறோம். ஆனால் உள்ளே இருக்கிற நூல் அறுந்ததுன்னா மாற்ற முடியுமா? அறுந்ததுன்னா நம்ம இருப்போமா? சிந்திச்சு பார்க்க மாட்டோன்றோம். அதனால் நம்ம வாழும்போதே உள்ளே இருக்கிற நூலை முறுக்கி விடணும். அது உறுதியோடு இருந்ததுன்னா அதுதான் நமக்கு காவல் இருக்கும். அப்படின்றதுக்காக சிவவாய்க்கர் சொல்கிறாரு, பரித்து நூல் முறுக்கிவிட்டு பஞ்சி ஓதும் மாந்தரே, துரித்து நூல் முறுக்கிவிட்டு துன்பம் நீக்க வல்லாரே, கருத்தில் நூல் கலைப்படும் கால நூல் கழிந்திடும், திருத்தி நூல் காவலுறும் சிவாய அஞ்செழுத்துமே அப்படின்றார். அப்போது இந்த நமச்சிவாயான்ற எழுத்து இருக்குது, அது சாதாரணமான எழுத்து இல்லை. 1000 மந்திரங்கள் இருந்தாலும் ஓம் நமச்சிவாயா அப்படின்னீங்கன்னா அதுக்கு இருக்கிற சக்தி வேறு எதுக்கும் இல்லை. அந்த ஓம் நமச்சிவாயான்ற 5 எழுத்து மந்திரம்தான் உலகம். 5 பஞ்சபூதமாக வாங்குது, 5 எழுத்தாக வாங்குது, 5 தெய்வங்களாகவும் இருக்குது. எல்லாமே அந்த 5 5 5ஆகவே இருக்குது. நம்ம உடலும் 5 எழுத்தாகவே இருக்குது. நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், பூமி, மண், இந்த 5 தத்துவங்களாகவும் இருக்குது. இந்த 5 எழுத்துக்குள்ளே இருக்கிற அந்த உயிரை நல்லா உறுதி பண்ணிக்கோங்க. அதை உறுதி பண்ணிக்கலைன்னா அதான் உங்களுக்கு காவலாக இருக்கும், மற்றது எதுவுமே காவலாக இருக்காது அப்படின்னு ஒவ்வொரு மகானும் சொல்கிறாங்க. நம்ம அதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கடவுளையும் கும்பிடுகின்றோம் இல்லைங்கய்யா? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கடவுளையும் கும்பிடுறோம். அது கும்பிடும்போது ஒவ்வொரு நம் முன்னோர்கள் ஏற்படுத்தி தந்ததா, ஞானிகள் வகுத்து வைத்ததா, இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்தி கொண்டதா? இது முன்னோர்கள் ஏற்படுத்தி தந்ததுமா. முன்னோர்களுடைய அறியாமையால் பயம், பக்தி, ஞானம், இது 3ம் சேர்ந்து எதையாவது ஒன்று கும்பிட்டு, இப்போ ஒரு கடன் கேட்குறோம், ஒருத்தர்கிட்ட கேட்குறோம் கிடைக்கல, இன்னொருத்தரை கேட்கலான்னு போலியா? அந்த மாதிரி இந்த கடவுள் காப்பாற்றலைனால அந்த கடவுள் காப்பாற்றுவார், அந்த கடவுள் காப்பாற்றனால இந்த கடவுள் காப்பாற்றுவார்ன்ற பயத்தில் பலவிதமான தெய்வ வழிபாடுகளை வச்சுக்கினாங்க. அது எப்படின்னா அவங்கவுங்க மனசுக்கு பிடிச்சபடி தெய்வ வழிபாடை வச்சாங்க. ஆனால் தெய்வம்ன்றது உலகத்தில் ஒரே ஒரு தெய்வம்தான் பெருந்தெய்வம், அதுவே சிவம். அதுதான் உலகத்தையும் இயக்குது, நம்மளையும் இயக்குது, உயிரினம் அத்தனையும் இயக்குது. அதனால தான் நான் சொன்னேன், செயற்கையால் இறைவனை வழிபடாதங்க, இயற்கையால் வழிபடுங்கன்னு. இயற்கைன்றது சந்திரன், பூமி, சந்திரன், சூரியன், வெள்ளி, இது 4 தான் கடவுள். இதை மனிதனால் செய்யவும் முடியாது, எழுதவும் முடியாது, அழிக்கவும் முடியாது. ஆனால் மனிதன் எழுதின வேதங்கள்லாம் அழிஞ்சிடும். ஒவ்வொரு காலத்தில் ஒவ்வொரு வேதங்கள் வரும், ஒவ்வொரு வேதங்கள் அழிஞ்சிடும், ஒவ்வொரு வேதங்களில் ஒவ்வொரு கடவுளை பற்றி புகழ்ந்து இருக்கும். ஆனால் மனிதனை பற்றி புகழ்ந்து பேசணும். மனிதனுக்குள்ளே தான் இருக்குது கடவுள். அந்த கடவுளை புகழ்ந்து பாடுறதும் புகழ்ந்து பேசுறதும் தான் மகான்களுடைய வேலையாக இருந்தது. அந்த மகான்கள் சொன்னது ஒரு கடவுள் தான். அதனால தான் சொன்னார், அதை எது நீ கடவுள்னு எடுத்துக்கிறிய. இப்போ ஒரு கோவிலுக்கு போகிற, அதை கல்லுன்னு நினச்சின்னு கும்பிட்டீங்கன்னா அது கல்லாக தான் இருக்கும், கடவுள்னு நினச்சின்னு கும்பிட்டீங்கன்னா அது கடவுளாகிடும். அதனால் நீ கும்பிட்றதை பொறுத்து இருக்குதுடா, உன் மனம் எவ்வளோ உருகுதோ அந்த அளவுக்கு அந்த கல்லும் உருகும்னாரு. அதனால் இப்போ அருணகிரி சொன்னார், நெஞ்சாய் காண கல்லது நெகிழ்ந்தது உருக தஞ்சாதரும் சண்முகனுக்கு எழுசேர் செஞ்சேல் புனை மாலை சிறந்திடவே மஞ்சாக்கர ராணி பாதம் பணிவோம் ஆடும் பரி வேல் அணி சேவல் எனும் பாடும் பணியே பணி அருள்வாய் தேடும் காய மாமுகனை செறிவில் சாடும் தனியானை சகோதரனேன்னாரு. அதனால் அதை கல்லுன்னு நினைக்காத, கடவுள்னு நினச்சின்னு வழிபடு. முருகன்னு நான் எனக்கு பிடிச்ச பேரை சொன்னேன், உனக்கு பிடிச்ச பேர் சிவம்ன்ற, உனக்கு பிடிச்ச பேர் அம்பாள்ன்ற, உனக்கு பிடிச்ச பேர் விஷ்ணுன்ற. ஆனால் தெய்வங்கள் ஒரு பொருள் தான், வேறு வேறு பொருள் கிடையாது. மனிதனுடைய மனம் வேறு வேறுவாக இருக்கிறதால வேறு வேறு தெய்வங்களை வழிபடுறான். ஆனால் கடவுள் ஒன்று தான். எவன் எப்படி வழிபட்டாலும் கடவுளேன்ற வார்த்தை ஒன்று தான், அந்த கடவுளேன்னு தான் வழிபட்டாகணும் அப்படின்ட்டு மகான்கள் சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க. ஒரு கணவன் மனைவி, கணவன் மனைவிக்கு, கணவனுக்கு நல்லது நடந்தாலும் கெட்டது நடந்தாலும் அவங்க மாங்கல்யத்தை தான் குறிப்பாக சொல்கிறாங்க ஐயா. ஏன்னா மாங்கல்யம்,
அவங்க வந்த நேரம் அவங்க மாங்கல்யம் தான் இப்படி ஆச்சு. மாங்கல்யத்தினால தான் நல்லது நடந்தது, மாங்கல்யத்தினால தான் கெட்டது நடந்ததுன்னு சொல்றாங்க. சரி, இதுக்கு என்ன உங்களுடைய கருத்து? மாங்கல்யம் மனுஷன் செய்ததுமா, விதியை மனுஷன் செய்யறதில்லை, விதியால் நடக்கப்படுறது தான். ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆகுது, பொண்ணை பார்த்தா பையனுக்கு பிடிக்கல, பையனை பார்த்தா பொண்ணுக்கு பிடிக்கல. ஆனால் ஏதோ தாய் தப்பம் வற்புறுத்தி கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. ஆனால் பிடிக்காத கல்யாணம் 100 வருஷம் வாழறாங்க. ஆனால் 2 பேரும் விரும்பி கல்யாணம் பண்ணி 3 மாதத்தில் கோர்ட்டில் போய் நிற்கிறாங்க. இதுக்கு காரணம் என்ன காரணம்? விதி தான் காரணமே தவிர மாங்கல்யம் மனுஷன் செய்தது, விதியை கடவுள் செய்தது. விதியினுடைய பயனுக்கு ஏற்ற மாதிரி தான் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்வும் அமையுமே தவிர மாங்கல்யத்தால் அமையாது. காரணங்களுக்கு காட்டுறதுக்காக இதெல்லாம் சொல்லப்படுறது தவிர அதனால் ஒன்றும் கிடையாது. மாங்கல்யம் அறுத்துட்டா, மாங்கல்யமே இல்லாத எத்தனை பொம்பளை சண்டை போட்டு அறுத்து போட்டுடுறா, திருப்பி மறுநாள் எடுத்து கட்டிக்கிறா. அதனால் மாங்கல்யம் அறுத்துட்டாலும் கணவன் செத்து போடுவானா? இந்த கற்பனைகள்லாம் இருக்கக்கூடாது. நிஜ வாழ்க்கையை சிந்திச்சு பாருங்கள், உண்மையை சிந்திச்சு பாருங்கள். அது ஒரு உருவம், கணவன்றும் ஒரு உருவம், மனைவின்ற ஒரு உருவம். இது ரெண்டுக்குள்ளே உறவாடுற அந்த விதியும் மதியம் தான் வாழ்வை தவிர மேலே போட்டுக்கிறாங்க நகையோ மேலே போட்டுக்கிற மாங்கல்யமோ அடையாளம் தான் மாங்கல்யம். இது கல்யாணம் ஆன பொண்ணு அப்படின்னு அடுத்தவங்களை காட்டுறதுக்காக கட்டப்படுறது தான் மாங்கல்யம். அதனால் அது ஒருத்தனை கொல்லவும் கொள்ளாது, ஒருத்தனை காப்பாற்றவும் காப்பாற்றாது. ஆனால் விதி கொல்லவும் கொல்லும், காப்பாற்றவும் காப்பாற்றும். அதனால் விதியினுடைய பயன்படி தான் வாழ்க்கை அமையுமே தவிர தாலி கட்டுறான் அன்றைக்கே இறந்து போயிடுறான். இதெல்லாம் எதுக்காக அவன் இறக்கணும்? இறக்கிறதுக்காக ஒரு பொண்ணு கழுத்தில் தாலியை கட்டினான். அவனுடைய விதி அப்படி மாறி போனால் என்ன பண்ணும்? யார் தடுக்க முடியும்? அவன் மாங்கல்யம் என்ன பண்ணும்? அதனால் மாங்கல்யத்து மேலாம் இது காரணங்களை சொல்லி நம்ம பழிக்கு ஆளாக்கிறத தவிர மற்றவங்கள நம்மளுடைய விதி நம்மளை விட்டு மாறலை அப்படின்னு உணரணும். அந்த உணர்வு இல்லாததால் இந்த மாதிரி அடுத்தவங்க மேலே பழிய சொல்கிறோம் நம்ம. அதனால் மாங்கல்யத்துக்கு அதுக்கும் சம்பந்தமே கிடையாது. மாணிக்க வாசகர் கண்ட இறைவனுக்கும் வள்ளலார் கண்ட இறைவனுக்கும் என்ன வேறுபாடு? ஏமா மாணிக்க வாசகர் கண்ட இறைவனுக்கும் வள்ளலார் கண்ட இறைவனுக்கும் என்ன வேறுபாடு? ஒரு வேறுபாடுமே கிடையாது. 2 பேருமே பெரிய மகான்கள். இதில் வேறுபாடு என்னன்னா, மாணிக்க வாசகர் சமாதி ஆனாலும் வள்ளலார் ஜோதியாக மறைஞ்சார், இவ்வளோதான் வித்தியாசம். ஆனால் காரணம் என்ன அப்படின்னா, மாணிக்க வாசகர் ஒரு மன்னங்கிட்ட வேலை செய்தார், குமஸ்தாவா மந்திரியாக வேலை செய்தார். இவர் வேலை வெட்டியே செய்யாத 10 வயசுலேருந்தே ஞானத்திலே மூழ்கினார். இது எப்படி இது நடந்தது அப்படின்னு நம்ம யோசித்து பார்க்கணும். ஒரு மனுஷன் 10 வயசில் ஞானம் பிறக்குமா? அவருக்கு பிறந்த நமக்கு பிறக்கலையே அப்படின்னு நம்ம யோசித்தோம்னா நமக்கு விடை கிடைக்கும். நம்ம ஒவ்வொரு பிரிவு, நான் அதனால தான் இந்த பல வீடியோக்களில் உங்களுக்கெல்லாம் இந்த ஆசிரமத்தில் எல்லாருக்கும் சொல்கிறேன், இது ஏதோ இந்த பிரிவிலே நீங்கள் ஞானி ஆகிடலாம் நினைக்காதீங்க. அதெல்லாம் முடியாத காரியம். கற்பனையில் வாழாதீங்க, நிஜத்தில் வாழுங்க. உங்களை அறியறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணிக்கினே இருங்க. அது ஒரு நாள் முடிவு கிடைக்கும் அதுக்கு அப்படின்ட்டு. உங்கள் உயிரோட உறவாட கற்றுக்குங்க. அந்த உயிர் அழியா பொருள், அது ஒவ்வொரு பிறவிலையும் வரும். ஒரு பிறவியில் ஞானத்தில் எத்தனை போய் முடிவு கட்டிடும் அப்படின்ட்டு. அதனால் அவர் வள்ளலார் பல பிறவிகளில் அவர் அந்த ஞானத்திலே மூழ்கி மூழ்கி இறந்து கடைசியில் இந்த பிறவியில் பேரொழியாக மாறினார். அப்படிப்பட்ட மகன். அவர் சமாதி ஆனார். இவ்வளோ தான் வித்தியாசம். ஆனால் 2 பேருமே சிவபக்தர்கள் தான். இதில் என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னா, வள்ளலார் சிறு தெய்வ வழிபாடுகள் கூடாதுன்னு பின்னாடி சொன்னார். ஆனால் முன்னாடி அவரும் சிறு தெய்வ வழிபாடுகளை நடத்தினார். முருகனை கும்பிட்டாரு, அம்பாளை கும்பிட்டாரு, எல்லாரையும் கும்பிட்டாரு. ஆனால் பின்னாடி சொன்னார், சிறு தெய்வ வழிபாடு கூடாது, ஒரு தெய்வ வழிபாடு, அது பெருந்தெய்வ வழிபாடுன்னு சொன்னார். அதனால் ஒரே கடவுள் தான். அதை உணர்கிற வரைக்கும் தெரியாது, எல்லாம் கடவுள்னு நமக்கு தெரிஞ்சுக்கணும். அதை உணர்ந்த பிறகு ஒரு பொருள் தான் தெரியும் போது தான். இப்போ நான் காலையில் கூட சொன்னேன், நீ வேறு இல்லை, நான் வேறு இல்லை, உனக்குள்ளே தான் எனக்குள்ளே இருக்குது, எனக்குள்ளே தான் உனக்குள்ளே இருக்குது. ஆனால் உருவங்கள் தான் மாறுபட்டுக்குதே தவிர உள்ளகிற பொருள் ஒரே பொருள் தான். அது மாதிரி உலகத்தில் கடவுள்ன்றது ஒரே பொருள் தாம்மா. ஜாதி, மதம், இனம், மொழி இதெல்லாம் தாண்டி நிற்கிறது தான் கடவுள். மதத்துக்கு கட்டுப்பட்டது கடவுள் இல்லை, ஜாதிக்கு கட்டுப்பட்டது கடவுள் இல்லை, மதத்துக்கு கட்டுப்பட்டது கடவுள் இல்லை. கடவுள்ன்றது எல்லாத்தையும் கடந்து நின்றது. இன்பம், துன்பம், இரவு, பகல், நன்மை, தீமை எல்லாத்தையும் கடந்து நின்றது கடவுள். ஆனால் இத்தனைக்கும் இடையில் வாழறவன் மனுஷன்.
இந்த மனுஷன் சீர்பட்டு அந்த கடவுளை அடையணும்னா இவன் தன்னை அறியணும். தன்னை அறிஞ்சாது எல்லா உண்மையும் விளங்கும் உங்களுக்கு. தன்னை அறியாமல் நீங்கள் உலகத்தெல்லாம் உணர்ந்தீங்களா கூட உங்களுக்கு ஒரு உண்மையும் தெரியாமல் போயிடும். அதனால தான் முதல்ல நீங்கள் யாருன்னு தேடுங்க. நீங்கள் யாருன்னு தெரிஞ்சு போச்சுன்னா கடவுள் யாருன்னு தெரியும்னு சொல்லிட்டுருக்குறாங்க. ஆடு காட்டி வேங்கையை அகப்படும் மாறு போல் அப்படின்னு சொல்லி, வீடு காட்டி எம்மை வெளிப்படுத்த வேணுமே அப்படின்னு சொல்லி இப்போ வெளிப்பட்டு உக்காந்து இருக்கிறோமா அப்படின்னு சொல்லியிருப்பார். இல்லை, அதுக்கு ஒரு காரணம் அது. தள்ளி விட்டுட்டானா எங்கே தள்ளி விட்டுட்டான்? ஞானத்தை நோக்கி ஒருத்தர் போகிறாரு, குடும்பத்தை பார்க்கல, தன்னோட வேலையை பார்க்கல, ஏன் தன்னையும் பார்க்கல, எதை பற்றியும் கவலைப்படாமல் ஒருத்தர் இதோட ஆழத்தை நான் கண்டுபிடிச்ச தீருவேன்னு போகிறார். வேலைக்கு போகல, நம்மள மாதிரி கூலி வேலை செஞ்சால் கூட போகிறால, கவர்மெண்ட் வேலை, நல்ல கை நிறைய காசு, ஆனாலும் வேலைக்கு போகிறதில்ல. பொண்டாட்டிக்கு என்ன ஆச்சுன்னு தெரியாது, பிள்ளைங்க படிக்குதா, சாப்பிட்டுதா, துணி இருக்குதா, ஒன்றும் பற்றியும் கவலை கிடையாது. ஆனால் நான் இதில் காலை வச்சுட்டேன். இதோட ஆழத்தை அடையணும்னு சொன்னால் இது எல்லாமே எனக்கு தடையாயிடும். இதற்காக நான் தீனி போட போனேன்னா அவன் இறைவன் கொடுக்கக்கூடிய தீனியை என்னால் சுவைக்க முடியாத போயிடன்னு யாரை பற்றியும் கவலைப்படாமல் இதோட ஆழத்தை நோக்கி போன ஒருத்தரை இறைவன் தள்ளி விட்டாரு. ஐயா சொல்கிறாரு, இது எந்த வகையில் சாமி நல்லது சரியாக இருக்கும்? அப்போது இவ்வளோ வேட்கையோடு போன ஒருத்தரையே இறைவன் தள்ளி விட்டுட்டானா நம்ம கதியெல்லாம் என்ன சாமி ஆகுது? நமக்கு அவ்வளோ வைராகியம் இல்லையே, நம்மளை தள்ளி கூட விட மாட்டான் பொழுகுத, எட்டி வதிப்பான் பொழுகுத. எம்மனை எட்டி வச்சுவாங்க, நம்மளை எட்டி வச்சு எவ்வளோ நேரம் ஆகிருக்கும்? அப்போ நமக்கெல்லாம் என்ன பண்ணுறது? அப்போ நம்ம போகிற பார்த்தா சரிதானா தவறா, இதில் ஒரு அடைய முடியுமா முடியாத நமக்கே டவுட் வரலாம். ஆனால் ஐயாவுடைய ஒரு சொல்லுலையும் 1000 விஷயங்கள் இருக்குன்னு அப்பப்போ சொல்கிறது காரணமே அதுதான். தள்ளி விட்டுட்டாங்க. எதுக்காக தள்ளி விட்டாங்கன்னா அவர் உச்சத்தை அடைகிறாரு. ஞானத்தில் 4 படிநிலையை மகான்கள் வச்சுருக்காங்க. சித்தனாக இருந்தாலும், நீ புத்தனாக இருந்தாலும், ஞானியாக இருந்தாலும், மகானாக இருந்தாலும் அந்த உச்சத்தை தொட்டுட்டாங்கன்னா இந்த 4 படிநிலையில் ஏதோ ஒரு படிநிலையில் அவங்க போய் சேருவாங்க. அந்த 4 படிநிலை என்னென்ன படிநிலை? நாளைக்கு இந்த கூட்டத்தில் இருக்கிற நமக்கு யாருக்காவது அப்படி ஒரு நிலை வந்தால் கூட இந்த 4 படிநிலையில் ஏதோ ஒரு படிநிலையில் நமக்கும் ஒரு இடம் கிடைக்கும். அது என்ன சாமி படிநிலை சொன்னால் நல்லா இருக்குமே. எனக்கு ஐயாவோட கேள்வி அந்த தன்னதுக்கான பதில் இதில் தான் இருக்குது. சாரூபம், சாமீபம், அடுத்தது சாயுச்சம். 4 படிநிலை இருக்குது. இந்த 4 படிநிலையில் ஏதோ ஒரு படிநிலையில் ஒரு ஞானத்தை அடைய முடியும். இப்போ ஒரு ஆழ்வார் ஒருத்தர் பாட்டு பாடுறாரு. அவர் என்ன பண்ணுறாங்க? ஆழ்வார்னா யார்? பெருமாளை வணங்குறவங்க. பெருமாள் எங்கே இருப்பார்? வைகுண்டத்தில் இருப்பார். அப்போ அவரை கூப்பிட்றாங்க, அப்பா நீ நீ இறைவனுக்கு செஞ்ச தொண்டுக்கு பலனா உனக்கு வைகுண்டத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்குது, வரையா அப்படின்னு அவர் கூப்பிட்றாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, அங்கெல்லாம் நான் வரமாட்டேன். எங்கே கூப்பிட்றாங்க அவரை? காலம் ஃபுல்லாக அதுக்கு தான் எல்லாம் கஷ்டப்படுறாங்க, அங்கே தான் கூப்பிட்றாங்க. ஆனால் அங்கெல்லாம் வர்றதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லை. ஏன்பா இஷ்டம் இல்லை அப்படின்னா அவர் சொல்கிறாரு, பச்சை மாமலை போல் மேனி பவளவாய் கமல செங்கல் அச்சுதா அமரர் ஏரே இச்சுவை தவிர யான் போய் இந்திர லோகமாலும் அச்சுவை பெறினும் வேண்டேன் அரங்கமா நகரில் உலாவேன். அப்பா எனக்கு ஸ்ரீரங்கத்தை விட பெரிய வைகுண்டம் ஒன்றும் இல்லை. நான் ஸ்ரீரங்கத்தில் இருந்தால் தான் பகவானுக்கு சேவை செய்ய முடியும். வைகுண்டத்துக்கு போனால் 1000 ஒருத்தனை நான் ஆயிடுவேன். எப்படிங்கிறாங்க பாருங்க. அப்போது இந்த இடம் எது? சாமீபம். இறைவனுக்கு பக்கத்திலே நின்றுக்கின்னு தொண்டு செய்து ஞானத்தை அடைஞ்ச ஒரு நிலை. ஆனால் ஐயா போன நிலை என்னது? சாயுச்சம். சாயுச்சம்னா என்னன்னா இறைவனோட கலக்க போகிறது. இறைவனோட போய் கலந்துட்டான்னு சொன்னால் திரும்பி இங்கே வந்து பேச முடியாது, கதை முடிஞ்சு போச்சு. அப்போ அவர் இறைவனோட போய் கலந்துட்டால் இந்த கூட்டத்தெல்லாம் யார் வழி நடத்துது? யார் சொல்லி நமக்கு புரிய வைக்க முடியும் சாமி? அதனால தான் திரும்பி வர மாட்டாருன்ற தைரியத்தில் தான் நாங்களாம் விளாவிங்க.
அப்ப அவர் போன நிலை எதுனா சாயுச்சம் என்ற அந்த உச்சபட்ச நிலை. அங்க இறைவனோட கலக்கிறது, கலந்துட்டா திரும்ப வரத்துக்கு வாய்ப்பே கிடையாது. அப்ப இறைவன் என்ன பண்றான், நீ வந்து இங்க கலந்துட்டனா அங்க போய் யாரு வழிகாட்டுறது? அதனாலதான் இறைவன் என்ன பண்றான், சேர்க்க விடாம திரும்ப இந்த பூலோகத்துக்கு ஐயாவை தள்ளி விடுறாங்க. அந்த நிலை தான் சாயுச்சம் போய் கலந்துருந்தா பிறவி வரத்துக்கு வாய்ப்பு இல்லை, திரும்பி வந்து நமக்கெல்லாம் உபதேசம் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதுக்கப்புறம் அவர் சொல்லாம யார் சொன்னாலும் நம்ம மரமடையில் ஏறாது, புரியவே புரியறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்போ அந்த 4 படிநிலையில ஏதோ ஒரு படிநிலையில மகான்கள் அடங்குறாங்க. அதனால தான் பத்ரகிரியார் சொல்லுவாரு, மேலாம் பதம் தேடி மெய்ப்பொருளை உள்ளிருத்தி 4ஆம் பதம் தேடி நான் அடைவது எக்காலம். அந்த 4ஆம் பதம் தான் சாயுச்சம். அதுல போய் கலந்துட்டோம்னா இறைவனோட கலந்துட முடியும். அப்போ எல்லாரும் வேண்ட இடமே அந்த சாயுச்சம் தான். எப்போ உன் பக்கத்துல இருந்து பணிவிடை பண்ணுறப்பா வேணாம் என்ன உன்னோட சேர்த்துக்கோ. ஏன்னா பக்கத்துல போய் பணிவிடை பண்ணா கூட திருப்பி ஒரு வேளை பிறவி வரலாம். அதுக்கு உதாரணம் யாரு, சுந்தரர் இருக்கிறாரு. அவர் கைலாசம் தான் பணிவிடை தான் பண்ணியிருந்தாரு, போதாத காலம் திருப்பி வச்சு வந்து போட்டாங்க. அதனாலதான் எல்லாரும் வேண்டது என்னன்னா 4மே மேலான பதம் தான்பா, ஆனா 3 கழிச்சிரு, 4ஆவதான சாயுச்சத்தை எனக்கு கொடு. மேலாம் பதம் தேடி மெய்ப்பொருளை உள்ளிருத்தி 4ஆம் பதம் தேடி நான் அடைவதே. எல்லா மகான வேண்டது அந்த நிலை தான். அங்க கலந்துட்டால் பிறவி இல்லை, இறைவனா திருப்பி படைச்சால் மட்டும்தான் உண்டு. அப்போ நம்ம ஐயாவோட நிலை என்னது, அந்த உயரத்துக்கு தான் போனாரு. அப்போ அந்த உயரத்துக்கு போனாருன்னா அவரோட வேட்கை எப்படி இருக்கும், அவரோட தியாகம் எப்படி இருக்கும், அந்த வைராகம் எப்படிப்பட்ட வைராகமா இருக்கும். ஆனா இன்னைக்கு கூட இந்த கூட்டத்தில் அந்த வைராகம் கொஞ்சம் கலந்துருக்குது. ஏன் தெரியுமா, இவ்வளவு சோதனை என்ன சிரிச்சுன்னு வரும். இல்லைன்னா எங்கன்னா ஒரு மூலையில் உட்காந்து வருவான். சோதனையே இல்லை சாமி. நம்ம அரண்மனையில் இருந்தாலும் சிரிச்சுருந்தாங்கிறோம், ஆண்டியானாலும் சிரிச்சுருந்தாங்கிறோம். பத்ரகிரியார் மாதிரி ராஜாவாக இருக்கும்போது தான் சந்தோஷமா தான் இருந்தார், ஆண்டியாகி கோமணத்தை கட்டினு வந்தார், அப்போ சந்தோஷமா இருந்தார். அப்போ இந்த பக்குவம் எதனால வந்தது, இது பக்குவம் வரணும்னு ஐயா எந்த கிளாஸும் எடுக்கல. ஆனால் ஐயா கொடுத்த பாடம் பார்த்தீங்களா, நமக்கு வாழ்க்கையில எவ்வளவு சோதனை வந்தாலும் வள்ளுவர் சொன்ன மாதிரி இடுக்கண் வருங்கால் நகுக, துன்பம் வரும்போது சிரிச்சிடுறா, அவர் ஈஸியாக சொல்லிட்டாரு. ஆனால் இப்போ வாழ்க்கையில் பாருங்க எவ்வளோ துன்பம் வந்தாலும் நாமளும் சிரிச்சுனே இருக்கிறோம். அப்போ வள்ளுவர் யாருக்கு சொன்னாரு, சராசரி மனுஷனுக்கு அவர் பொருந்தாரு. ஆனால் ஒரு யோகத்தில் போறவங்களுக்கு, ஒரு ஞான பாதையில் போறவங்க மட்டும்தான் துன்பம் வந்தாலும் சிரிக்க முடியும். இது அப்போ வள்ளுவர் சொன்னது யாருக்கு, சராசரி மனுஷனுக்கு அவர் சொல்லலை. ஏன்னா சராசரி மனுஷன் செய்ய முடியாது. தடிக்கு வந்தால ஐயோ எதனா தெய்வ குத்தம் ஆயிச்சோ அப்படின்னு நினைக்கிற காலத்தில் தலைமலை இடி ஊந்தா கூட இடிதான் ஊந்தது, அடுத்த அடி எடுத்து வைப்போம் யாரு போயின்னு, அது எவ்வளோ பெரிய விஷயம். இதைத்தான் நம்மக்கிட்ட இருந்து குருநாதர் எதிர்பார்க்குறாரு தவிர வேற எதுவும். அவர் வந்தது எதுக்காகனா மனுஷனும் துன்பத்தில் தோண்டு அடுத்த வேலை என்ன செய்யறதுன்னு தெரியல, அடுத்து நாம் எப்படி நடக்கிறதுனே தெரியாமல் போய் தடுமாறி அங்கேயே நிற்கிறாங்க. அப்போ இந்த கூட்டத்தெல்லாம் கரை சேர்க்கணும்னா எல்லாருக்கும் தேவையான அடிப்படை ஒன்று தெய்வமா, தெய்வம்லாம் தேவையில்லை, தைரியம் கொடுக்கணும். தைரியம் கொடுக்குறதுனா எப்படி, எல்லாரும் வீட்டுக்காரன் தட்டி கஷ்டப்படும் போதெல்லாம் போய் அவனுக்கு தைரியம் சொல்கிறதா அப்படின்னா இல்லை. இந்த கஷ்டத்துக்கு நம்ம போய் தைரியம் சொல்ல முடியும், சரி அந்த கஷ்டம் உன்னால் தீர்ந்துடும், அடுத்த அடி விழுமே. அப்போ நீ டெய்லி நம்ம போஸ்ட் பண்ணால் நீ போய் வந்துட முடியாது. எல்லாத்துக்கும் ஒரே மருந்து தான், பாடத்தை பண்ணு. ஐயாவோட நீ எங்கே சுற்றினாலும் ஐயா முதல்ல லாஸ்ட்டாக சொல்லக்கூடிய பாடத்தை பண்ணு, எல்லா கேள்விக்கும் பதிலாக அது தானாக கிடைக்கும். அப்போது ஐயா யாரு, பாடம் யாருன்னா ஐயா தான் பாடம், பாடம் தான் ஐயா.